தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. பற்றி எறிந்த யாழ் பொது நூலகம் வரலாற்று கொடுமை அரங்கேறி 45 ஆண்டுகள். தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்ட 14 வயது சிறுமி 2 மௌலவிகள் கைது. யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதியின் திடீர் இடமாற்றம் அனுரவிற்கு பரந்த கடிதம். பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளான சிறுமிக்கு நீதி கோரி வவுனியாவில் ஆர்ப்பாட்டம். ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கேரளாவை உலுக்கிய கொடூரம் 1.5 வயது குழந்தை அடித்து கொலை, தாய் உட்பட 2 கைது. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாண பொது நூலகத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதன்போது யாழ் பொது நூலக ஸ்தாபகர் KM செல்லப்பா மற்றும் யாழ் பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்ட அதிர்ச்சியிலும் வேதனையிலும் உயிரிழந்த அருட்கலாநிதி HS தாவீது அடிகள் ஆகியோரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 45 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிப்பிடும் வகையில் 45 விளக்குகள் ஏற்றப்பட்டது. மாநகர சபையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்ப்பாண மாநகர சபையின் ஆணையாளர் DC அரவிந்தராஜ், யாழ்ப்பாண மாநகர சபையின் பிரதி முதல்வர் தயாளன், பொது நூலக பிரதம நூலகர் அனுசியா சிவகரன், யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர் மயூரன், நூலக உத்தியோகத்தர்கள் மற்றும் வாசகர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அம்பாறையில் சிறுமியொருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் மௌலவி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எடகம பகுதியை சேர்ந்த மௌலவி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 14 வயது சிறுமி ஒருவரே இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த சந்தேக நபரான மௌலவி தப்பி சென்றிருந்த நிலையில் பின்னர் சட்டத்தரணி ஒருவரினூடாக அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். இதையடுத்து அவர் ஜூன் 3ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அத்தோடு பிரதான சந்தேக நபருக்கு உதவியதாக தெரிவிக்கப்படும் மற்றொரு 21 வயதுடைய மௌலவியும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை எருகம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீதித்துறை அதிகாரிகளின் திடீர் மற்றும் விளக்கமற்ற இடமாற்றங்களும் அவற்றில் நிர்வாகத்துறையினரின் தலையீடும் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் என்று யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நீதித்துறையின் செயற்பாடுகளில் தலையீடு இடம்பெற்றுள்ளதென்று சிறிதளவு தோற்றமளிப்பது கூட மிக கடுமையான விடயமாகும் என்றும் அந்த சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதி AG அலெக்ஸ் ராஜாவின் இடமாற்றம் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த கடிதத்தில் யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் இருந்து பதுளை சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றத்திற்கு AG அலெக்ஸ் ராஜா இடமாற்றம் செய்யப்பட்டமை தொடர்பாக எங்களது முழுமையான அதிர்ச்சியையும் நம்பிக்கையின்மையையும் வெளிப்படுத்துவதற்காக இந்த கடிதம் எழுதப்படுகிறது. அலெக்ஸ் ராஜா கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். பதவியேற்ற 1 மாதத்திற்குள் 2026 5/31 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது அந்த இடமாற்றத்திற்கு பின்னால் புறக்காரணங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. எங்களது உறுப்பினர்களிடமிருந்து நம்பகமான தகவல்களின் அடிப்படையில் வடமாகாண ஆளுநருக்கு எதிராக நீதிபதி சில உத்தரவுகளை வழங்கியிருந்தமையே இந்த இடமாற்றத்திற்காக காரணமாக இருக்கலாம் என அறிகிறோம். அந்த வழக்குகளில் ஆளுநர் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருந்தார்.
மேலும் வடக்கு ஆளுநர் உங்கள் அரசாங்கத்தின் அமைச்சர் உட்பட சில அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு தலையீட்டை நாடினார் என்றும் நாங்கள் நம்பத்தகுந்த முறையில் அறிந்துள்ளோம். நீதித்துறை சேவைகள் ஆணைக்குழுவின் நீதித்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்யும் அதிகாரத்தை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். எனினும் நீதித்துறை அதிகாரிகளின் திடீர் மற்றும் விளக்கமற்ற இடமாற்றங்களும் அவற்றில் நிர்வாகத்துறையினரின் தலையீடும் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் என்பதை ஜனாதிபதி புரிந்து கொள்வார். நீதித்துறையின் செயற்பாடுகளில் தலையீடு இடம்பெற்றதாக சிறிதளவு தோற்றம் அளிப்பது கூட மிக கடுமையான விடயமாகும். நாட்டின் தலைவராக இத்தகைய தலையீடுகளுக்கு எந்தவித சகிப்புத்தன்மையும் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்யும் பொறுப்பு உங்களுக்கானது. இந்த விடயத்தை மிக உயர்ந்த முன்னுரிமையுடன் விசாரிக்குமாறு வலியுறுத்துகிறோம். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை நேரில் விளக்குவதற்காக உங்களை சந்திக்கும் வாய்ப்பை வழங்க வேண்டும் என்றும் கோருகின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பௌத்த மதகுரு ஒருவரால் சிறுமி பாலியல் அத்துமீறலுக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவித்து அவருக்கு பின்னர் பிணை வழங்கப்பட்டமை தொடர்பில் கண்டனம் தெரிவித்து வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறையை எதிர்ப்போம் என்ற கருப்பொருளில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா மக்கள் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதகுரு தொடர்பான வாசகங்கள் எழுதப்பட்டிருந்ததோடு பௌத்த பிக்குக்கு எதிரான கோஷங்களும் எழுப்பப்பட்டிருந்தது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் செந்தில்நாதன் மயூரன் மற்றும் இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கின் விசாரணை திகதியை நிர்ணயிப்பது குறித்து நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. அதன்படி குறித்த வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் 26ஆம் திகதி அளிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி குறித்த வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் 26ஆம் திகதி அளிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாக கூறி சட்டமா அதிபரால் ஞானசார தேரருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று பரிசீலிக்கப்பட்ட போது பிரதிவாதியான ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். இதனைத் தொடர்ந்து பூர்வாங்க வழக்கு விசாரணை மாநாட்டை நிறைவு செய்த மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திகசி ராகல வழக்கின் விசாரணையை திகதியை நிர்ணயிப்பதற்காக அதனை ஜூன் மாதம் 26ஆம் திகதி அளிக்குமாறு உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. கண்டியில் சிறுமியொருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் அவருக்கு உடந்தையாக இருந்த பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் 15 வயதுடைய சிறுமியொருவரே பாதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பௌத்த பிக்கு பாதிக்கப்பட்ட சிறுமியினது தந்தையின் சகோதரர் என காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த பிக்கு 25 வயதுடையவர் எனவும் பகிரவகந்த பகுதியில் உள்ள விகாரையொன்றில் பணியாற்றியவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இந்த குற்றத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் அதே பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த 20ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மறுநாள் கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இதன்போது சந்தேக நபரான பௌத்த பிக்குவை இன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதேவேளை கைது செய்யப்பட்ட பெண்ணை தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கண்டி காவல்துறையினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே அனுராதபுரத்தில் சிறுமியொருவரை முக்கிய பொறுப்பில் இருந்த பௌத்த துறவியொருவர் பாலியல் ரீதியான துர்நடத்தைக்கு உட்படுத்திய சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மற்றொரு பிக்குவின் மோசமான செயல் அம்பலமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் 1.5 வயது குழந்தை ஒன்று உடல் ரீதியான கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. நெடுமங்காடு அருகே உள்ள பனவூர் பகுதியில் வசித்து வந்த ஆஷித் என்ற 1.5 வயது குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக குழந்தையின் தாய் மற்றும் அவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த நபரொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கடந்த வெள்ளிக்கிழமை மாலை திடீரென உடல்நல குறைவு ஏற்பட்டதாக தெரிவித்து அவரது தாய் மற்றும் குறித்த நபரால் குழந்தை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இருப்பினும் மருத்துவமனைக்கு கொண்டு வரும் வழியிலேயே குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். உணவு சாப்பிட்ட பிறகு குழந்தை திடீரென மயங்கி விழுந்து விட்டதாக சந்தேக நபர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் முதற்கட்டமாக இது இயற்கைக்கு மாறான மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ளனர். இருப்பினும் குழந்தையின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் குழந்தை கொடூரமாக தாக்கப்பட்டு அந்த தாக்குதலால் ஏற்பட்ட காயங்கள் காரணமாகவே உயிரிழந்தது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ அறிக்கை அவர்களின் பொய்யான வாக்குமூலத்தை முறியடித்ததை தொடர்ந்து சனிக்கிழமை இரவு குழந்தையின் தாய் அகிலா மற்றும் அவருடன் இருந்த நபர் அக்ஷர் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விசாரணையின் ஒரு பகுதியாக ஆதாரங்களை சேகரிப்பதற்காக சந்தேக நபர்கள் இருவரும் அவர்கள் வசித்து வந்த வீட்டிற்கு காவல்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டனர். அப்போது அங்கு திரண்டிருந்த நூற்றுக்கணக்கான உள்ளூர் மக்கள் இந்த குறித்த நபரை கடுமையாக தாக்க முற்பட்டுள்ளனர். குழந்தையை கொன்ற பாவி என முழக்கமிட்டபடி மக்கள் ஆவேசம் அடைந்ததால் நிலைமையை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பெரும் சிரமப்பட்டுள்ளனர். சூழல் மோசமடைந்ததை தொடர்ந்து காவல்துறையினர் அவசரமாக ஆதாரங்களை சேகரித்துவிட்டு இருவரையும் அங்கிருந்து அழைத்து சென்றுள்ளனர். இந்த அசம்பாவிதத்தின் போது சந்தேக நபர்களுக்கு சொந்தமான வாகனம் ஒன்றும் மக்களால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் சில மாதங்களாக வசித்து வந்த இக்குடும்பத்தினர் அக்கம் பக்கத்தினருடன் அதிகமாக பழகுவதில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த குழந்தை அடிக்கடி அழுவதை கேட்டதாகவும் இதற்கு முன்பே குழந்தையின் இரு கைகளிலும் கட்டு போடப்பட்டிருந்த அளவுக்கு காயங்கள் இருந்ததை தாங்கள் கவனித்ததாகவும் அண்டை வீட்டாரும் குழந்தையின் உறவினர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். குழந்தையின் தந்தை குழந்தை பிறப்பதற்கு முன்பே இறந்துவிட்டதாகவும் அதன் பின்னர் குடும்பத்திற்குள் ஏற்பட்ட குழப்பங்களால் குழந்தையின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருந்ததாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து பேசிய கேரள பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர், இந்த துயரம் நெஞ்சை உலுக்குவதாக உள்ளதென்றும் குற்றவாளிகளுக்கு எதிராக மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார்.